பள்ளிவாசல்ல இருந்து வெளியே போறப்போ சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவோடு வெளியே போவார்கள். எல்லாம் உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்ட செய்திகளாக இருக்கலாம். நைட்டு நேரம், இருட்டு நேரம், இப்ப மாதிரி வெளிச்சமெல்லாம் கிடையாது. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிற மனைவிமார்கள்லயே ஆக குட்டையானவங்க. இத்தினூன்னு ஒரு பொண்ணு தான் அது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அந்த தாய் அவங்க சஃபியா வெளியே வர்றப்ப 2 பேரும் போறப்போ ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்லுவாங்க, இது சஃபியா என் மனைவி, நான் கூட்டிட்டு போறேன் அப்படிம்பாங்க. அவங்க அலறி அடிச்சு பதறி போய் நாங்கள் ஒன்றும் கேட்கவே இல்லை, நாங்கள் ஒன்றும் தப்பாவெல்லாம் நினைக்கல, நாங்கள் ஒன்றும் இப்படி எல்லாம் பண்ணல. திடீர்னு சொல்றதா இருந்தா, அது ரசூலுல்லாஹ் சொல்றதா இருந்தா கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீ அப்படி நினைப்பேன்னு இல்லை. ஷைத்தான் மனிதனுடைய நரம்பு நாளங்கள் எல்லாம் ஓடுறான். உங்க உள்ளத்துல அவன் ஏதாவது போற்றக்கூடாது. அதாவது இது ஒரு சைக்காலஜி. நீங்க 2 பேரும் மோசமானவங்கன்னு சொல்லாம, அப்படியெல்லாம் சொல்லாம, சைத்தான் கெட்டவன்பா. எஜ்ரிமினல் இன்சானி மஜ்ரத் தமி வ அகாஃபு அன் யுக்தஃப ஃபீ குலூபிகுமா. உங்கள் 2 பேருடைய உள்ளத்துல அவன் ஏதாவது தவறாக சிந்தனையை உருவாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக கூப்பிட்டு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை, போங்க. சொன்ன வரைக்கும் நல்லது. அவங்க சஹாபாக்கள் பேச மாட்டாங்க. இந்த காலத்துல எல்லாம் தெளிவா சொல்லிடணும். தேவைப்பட்ட ஆதார் கார்டு கூட காட்டிடணும். என்ன ஹஸ்ரத் அப்படிம்பாங்க, நான் என் மனைவி, இந்த 2 பேர்த்தோட ஆதார் அட்டை இருக்கு, வேணா வச்சுக்கோ அப்படின்னு காட்டிடணும். ஏன் ஒண்ணுமே சொல்லாம நம்ம போயிட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம ஆளுக்கு தானே, அவர் அஜியார் தெரிஞ்சவர் தான் அப்படின்னம்னா அவர் போய் பிஸ்மில்லான்னு பள்ளிவாசல் தென்னையில உட்காந்துருவாரு. தென்னை உட்காந்து யாரோ ஒருத்தர் கூட போறாரு, பிஸ்மில்லா, அவ்வளவுதான்.